Hi guys, வணக்கம் and welcome to Mr.Cherry Computers. Today நம்மளோட வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு PC build தான் பார்க்க போறோம். இந்த PC பாத்தீங்கன்னா நம்மளோட எடிட்டருக்காக தான் பண்ண போறோம். இந்த PC பாத்தீங்கன்னா இதுல நாங்க என்னென்ன ஸ்பெக் யூஸ் பண்ணிருக்கோம், அதோட பிரைஸ் டீடைல்ஸ் அதெல்லாம் இந்த PC வீடியோல பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நாங்க யூஸ் பண்ணிருக்க ப்ரோசஸர் பாத்தீங்கன்னா Intelோட i5-12400F ப்ரோசஸர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 6 core 12 threads ஓட வர ப்ரோசஸர். மற்றது இதோட பேஸ் கிளாக் பாத்தீங்கன்னா 2.5 பூஸ்ட் கிளாக் பாத்தீங்கன்னா 4.4 ஓட வருது. மற்றது நாங்க இதுக்கு யூஸ் பண்ணிருக்க மதர்போர்ட் பாத்தீங்கன்னா MSIயோட Pro B760MP மதர்போர்ட் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு DDR5 RAM மதர்போர்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா 4 RAM ஸ்லாட் தரும் DDR5, மற்றது 2 NVMe ஸ்லாட் தரும். அதில் ஒரு NVMe ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்கோட வரும், மற்றது நார்மலாக வரும். நாங்கள் தேவையான மாதிரி அப்டேட் பண்ணி கொடுப்போம். மற்றது இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்க RAM பார்த்தீங்கன்னா ADATAவோட XPG LEXAR 6GB RAM தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 16GB சிங்கிள் ஸ்டிக் தான் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 5600 MHz வருது. மற்ற நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற NVMe பார்த்தீங்கன்னா LEXARோட NM620 512GB NVMe யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது அடிஷனலாக தேவையான நாங்கள் ஹார்ட் டிஸ்க் போட்டு ஆட் பண்ணிக்கொள்வோம். மற்றது நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்க கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா MSIயோட RTX 3050 6GB OC எடிஷன் கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா Antecோட B650W 650W பவர் சப்ளை தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது 3 years வாரண்டியோட வருது. மற்றது நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்க கேசிங் பார்த்தீங்கன்னா Antecோட CX300 அந்த கேசிங்கும், மற்றது மானிட்டர் பார்த்தீங்கன்னா MSIயோட 27 IPS பேனல் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க கீபோர்ட் பார்த்தீங்கன்னா JEDEL பிராண்டோட KL104 என்ற கீபோர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட எடிட் பண்ணுறதுக்காக ஈஸியாக இந்த கீபோர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கீபோர்ட். இதுக்கு யூஸ் பண்ணிக்க மவுஸ் பார்த்தீங்கன்னா JEDEL பிராண்டோட ஒரு கேமிங் மவுஸ் ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது நாங்கள் இதோட UPS ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த UPS பார்த்தீங்கன்னா PROLINKோட 1.2 kV UPS ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது இதோட முழு ஸ்பெக்கோட ப்ரைஸ் லிஸ்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோலையும் மற்றது இதில் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்போம். அது தவிர உங்களுக்கு ஏதாவது PC பில் மற்றது அதர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. அதோட எங்களை PC பில்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக தான் PC பில் பண்ணி கொடுத்துக்கொண்டிருக்கோம். ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் கோர்ஸ் பண்ணுறோம். மற்றது PC பில் பண்ணுறதோ சாஃப்ட்வேர் போடுறதோ மற்ற ஏதாவது உங்களுக்கு தேவையான இதில் டெவலப் பண்ணி தரதுக்கு நாங்கள் ஒரு பேமெண்ட் எடுத்துக்கொள்வது இல்லை. அதனால் உங்களுக்கு PC பில்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த PCயோட பில் பண்ணுற வீடியோவை பார்த்துக்கொள்ளலாம்.